அனைவருக்கும் வணக்கம். கடந்த ஒரு வாரமா பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல முழுசாவே பார்த்துடலாம். இந்த திராவிட மாடல் அரசு வந்து இந்த ஒரு வாரத்திலேயே இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எதையுமே கண்டுக்கிறதில்ல. ஏன்னா, இதுக்கு முன்னாடி சட்டம் சரியா இருந்தா சில சம்பவங்கள் நடக்காது அப்படின்றது தான் நமக்கு நிதர்சனமான உண்மை. அப்படி இருக்கும் பொழுது, நீங்க ஆரம்பத்திலிருந்தே எப்படி ஆட்சி செஞ்சிருந்தீங்க? எப்படி வந்து அந்த கூண்டுல விரிச்சு அதில படுத்திருந்தீங்க அப்படின்றதெல்லாம் எங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த மாரி தான் ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது. அப்படி நடந்துகிட்டு இருக்க இந்த ஆட்சியில பார்த்தீங்கன்னா, கேவலமான சம்பவங்கள், அதாவது சட்டம் ஒழுங்கு, சமூக நீதியில எந்த அளவுக்கு சந்தி சிரிக்குது அப்படின்றத நிறைய விஷயங்கள பார்த்துருவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அடையாறு தரமணி பகுதியில வடமாநிலத்தை சேர்ந்த, அதாவது பீகாரியை சேர்ந்த ஒரு நபரும் பார்த்தீங்கன்னா, அவர் மனைவியும், அவர் குழந்தைகளும் பார்த்தீங்கன்னா பலியான சம்பவம் நமக்கு தெரியும். இதுல இன்னொரு விஷயத்த வந்து குறிப்பிடலாம். வடமாநிலத்துக்காரன் வந்து இங்க திட்டிட்டு போறான். வடமாநிலத்துக்காரனால இங்க அச்சுறுத்தல் ஏற்படுதுன்னு சொல்றோம். ஆனால் உழைக்க வந்த அந்த இளம் வயது பார்த்தீங்கன்னா, இப்பதான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. 2 வயசு தாங்க ஆகுது. அந்த வடமாநில பார்த்தீங்கன்னா, அந்த தம்பதிகள வந்து வடமாநிலத்தை சேர்ந்தவர்களே வந்து 10, 15 பேர் வந்து அங்க வேலை செய்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பாலியல் வன்கொடுமை செய்து, அவரையும் கொலை செய்துவிட்டு, அதை பார்த்து அந்த கணவரையும் கொலை செய்துவிட்டு, அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு, அவங்களையும் பார்த்தீங்கன்னா, பலியாகியிருக்க இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா, மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்துறது. "சட்டம் ஒழுங்கு எங்க போச்சு ஐயா? ஐயா மு.க. ஸ்டாலின் ஐயா" அப்படின்னு கேட்க தோணுதா இல்லைங்களா? இதுல வந்து பார்த்தீங்கன்னா, பொதுமக்களும், நெட்டிசன்களும், சமூக ஆர்வலர்களும் என்ன சொல்றாங்கன்னா, உங்க சட்டம் ஒழுங்கா பார்த்தீங்கன்னா, கூவம் ஆத்துல பார்த்தீங்கன்னா, போய் சந்தி சிரிக்குது, கூவம் ஆத்துல போயிட்டு இருக்குது அப்படின்ற விஷயங்கள்லாம் பதிவு செஞ்சுட்டு வராங்க. அதுக்கப்புறம் கரூர்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கல்குவாரிலாம் வந்து அ எத்தன கல்குவாரி இயங்கிட்டு வருதுன்னு தெரியும். இந்த முக்கியமாகவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த புதுக்கோட்டை, திருச்சி, இந்த பக்கம் கரூரு, அதுபக்கம் தர்மபுரி இந்த சரவுண்டிங்லலாம் பார்த்தீங்கன்னா, யாரோட ராஜ்யம் நடந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, திருச்சியில வந்து கே.எம். நேரு, இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, மகேஷ் பொய்யாமொழி, அப்புறம் இன்னொருத்தர் இருக்காரு முக்கியமான ஒரு அவரு யாருன்னு உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல. கரூர் அப்படின்னாவே நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் தான். அங்க வந்து கல்குவாரி வந்து பார்த்தீங்கன்னா, இயங்கிட்டு வந்திருக்கிறது. அதாவது சட்டத்துக்கு விரோதமாக. அங்க நியூஸ் தமிழ் பார்த்தீங்கன்னா 24/7 செய்தியாளரும், கேமராமேனும் அங்க போகும்பொழுது, அவர்களை ஸ்ரீரங்கம் தொகுதியை சேர்ந்த எம்.எல்.ஏவான பழனியாண்டி அவர்கள் வந்து அவரோட கூலிப்படை ஆட்கள்லாம் வந்து தாக்குதலை ஏற்படுத்தியிருக்காங்க. இதுல பலத்த காயமடைந்து இப்ப ஹாஸ்பிட்டல்ல பார்த்தீங்கன்னா அட்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு அடித்ததாக சமூக ஆர்வலரும் பார்த்தீங்கன்னா, அவரோட பதிவு செஞ்சிருந்தாரு. இப்போ இங்க தமிழக அரசை பார்த்து பார்த்தீங்கன்னா, சமூக ஆர்வலர்களும், பொதுமக்களும் பார்த்தீங்கன்னா, அரசியல் பிரமுகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, கல்குவாரி வந்து பார்த்தீங்கன்னா, தத்தெடுத்திருக்கிறது. தமிழ்நாட்டை மட்டும் இந்த அரசு தத்தெடுக்கல. கல்குவாரியும் தத்தெடுத்து பார்த்தீங்கன்னா, பிற மாநிலங்களுக்கு தாரை வார்த்து கொடுத்துட்டு இருக்கிறது. தமிழ்நாடு சுடுகாடாக மாறிக்கொண்டு இருக்கிறது. அப்படின்ற விஷயங்கள சொல்லியிருக்காங்க. இதுக்கு நம்ம மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன பதில் சொல்லப் போகிறார்? எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு இருக்குது அப்படின்றத நீங்களே பாருங்க மக்களே. இதுல இன்னொரு சம்பவம் வந்து நடந்திருக்குது. அது வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நந்தனம், அதாவது சென்னை நந்தனம் அரசு கலைக்கல்லூரில கேன்டீன்ல வேலை செஞ்சுட்டு இருக்க அரியலூர் பெண்மணி வந்து பார்த்தீங்கன்னா, டிஎம்கே பிரமுகர் ஒருத்தர் வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம, அவர் நண்பரையும் வரவழைத்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு விருந்து கொடுத்திருப்பதாக மெசேஜ் எல்லாம் பண்ணியிருக்காராம். இந்த சம்பவம்லாம் வந்து திராவிட மாடல் அரசுல தான் அரங்கேறிக்கிறது. இதுல வந்து இன்னொரு விஷயத்த சொல்றாங்க. எடப்பாடி அரசுல இதெல்லாம் நடக்கலையா அப்படின்னு கேட்கறாய்ங்க. எடப்பாடி அரசுல நடந்தா, நீ என்ன கூந்தலுக்கு இத திருப்பி வந்து உன் அரசியல்ல நடக்குது அப்படின்னு கேட்க தோணுகிறதா இல்லையா? அப்போ வந்து ஒருத்தர் தவறு செஞ்சா திருப்பி நீங்களும் இத இந்த தவற தொடர்ந்து செய்வீங்களா? இந்த சட்ட ஒழுங்கெல்லாம் சுட்டி காட்டி தான் போவீங்களா? அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்கள்ல பார்த்தீங்கன்னா, அள்ளி தெளிக்கிறார்கள். இந்த சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிறது. அதற்கப்புறம் ஒரு சம்பவம் தாங்க ரொம்ப வந்து என்னால தாங்கிக்கவே முடியல. அதாவது கடலூர் மாவட்டத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பண்ருட்டி அருகே வந்து ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அவர் வந்து முந்திரி தோட்டம் வச்சிருந்திருக்காரு. அங்க ஏதோ ஒரு முன்விரோதமா இல்ல பிரச்சனை என்ன நடந்ததுன்னு தெரியல. பைக்ல போயிட்டு இருக்கும்போது அங்க இடையில மறித்த 4 பேர் வந்து அவர் மீது பார்த்தீங்கன்னா, எரியும் பொருளான பெட்ரோல் போன்ற அந்த எரியூட்டும் பொருள்களை ஊற்றி அவரு வந்து பார்த்தீங்கன்னா, தீயோடு சென்று ரோட்ல நடந்து போனது, தவித்துக் கொண்டிருந்த அந்த சம்பவங்கள்லாம் பார்க்கும் பொழுது, சட்டம் ஒழுங்கு எங்கேயா இருக்கிறது? இதுல வந்து பார்த்தீங்கன்னா, 2026 நாங்க சிறப்பா ஆட்சி செய்வோம். இது வந்து அடுத்தும் எங்களது திமுக ஆட்சி தான் தொடரும்னு சொல்லுவாங்க. இங்க சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதை நாம் திரும்ப திரும்ப நினைவூட்டுவதாக இருக்கிறது இந்த சம்பவங்கள்லாம் பார்க்கும் பொழுது. இதற்கு வந்து நம்ம வெட்கப்படணும். ஆட்சியை கலைத்துவிட்டு ஓடிவிட வேண்டும். அந்த மாரி நிகழ்வு தான் இங்க நடந்து கொண்டிருக்கிறது. இது வந்து ஒரே வாரத்துல தான் நண்பர்களே, தோழர்களே, இந்த ஒரு வாரத்திலே இவ்வளோ அப்டின்னா, இதுல வந்து நம்ம 4 ஆண்டு முடிஞ்சு 4 1/2 ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு. 5 வருஷம் முடிஞ்சிருச்சுன்னே வச்சுங்களேன். இதுல பட்டியல் போட்டோம்னு வச்சுங்களேன், பேப்பர் பண்ட வந்து படிக்கிறதுக்கே நம்ம சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா,
எத்தனை நாட்கள் ஆகும்னு தெரியாது. அந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்தித்திருத்து இருக்கிறது. இதுல அடுத்ததாக தான் ஒரு முக்கியமான சம்பவம் நீதிமன்றம் செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது திருப்பரங்குன்றம் விவகாரத்துல ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் வந்து தீர்ப்புக்கு எதிராக பேசிய அத்தனை நபர்கள் மீதும் என்ன நடவடிக்கை இந்த தமிழக அரசு எடுத்திருக்கிறது, அதற்கு பதில் கூற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன பதில் கூறுவாங்க? என்ன பதில் வச்சிருக்கிறாங்க? இவங்க தானே செஞ்சதுன்னு அது நீதிமன்றத்துக்கு தெரியும். இதற்கு தமிழக அரசு என்ன பதில் சொல்லப் போகிறது என்று நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுல வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பறை இசை, அதுக்கப்புறம் வந்து தமிழ் இசை, இந்த ஈழ இசை, நாடகம் இது போன்ற சில நிகழ்ச்சிகளை நடத்திக் கொண்டிருக்கிற கோவன் அவர்கள்லாம் எங்கிருந்து வந்தாருன்னு தெரியல. இதுல இப்பல்லாம் இவ்வளவு சம்பவம் நடக்குதேப்பா! எங்கப்பா நீங்கலாம் போனீங்கன்னு தெரியல. இவங்கள மாரி ஆட்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணுனீங்க அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அதற்கு தமிழக அரசு இன்னும் வாய் திறக்கவே இல்ல. அதுக்கப்புறம் ஒரு சம்பவம் இருக்குது. பெரிய சம்பவம். நேரு அவர்கள் வந்து 888 கோடி வந்து ஊழல் செய்திருக்கிறார். அதுல 1020 கோடி ஊழல் செய்திருப்பது உறுதியாக்கப்பட்டது. 3வது முறையும் இடி வந்து பார்த்தீங்கன்னா, கடிதம் எழுதியும் இன்னும் வந்து யாரு எஃப்ஐஆர் போடவே இல்ல. காவல்துறையும், லஞ்ச ஒழிப்புத்துறையும். அந்த எஃப்ஐஆர் போடாததுக்கு நீதிமன்றம் என்ன சொல்லிருச்சுன்னா, ஏன் இன்னும் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர் போடாம இருக்கிறீங்க? இதற்கு எல்லா ஆதாரங்களும் இருந்தும் ஏன் இன்னும் தயக்கம் காட்டீர்கள்? 3ஆம் தேதிக்குள்ள பிப்ரவரி 3ஆம் தேதிக்குள்ள இதுக்கு பதில் சொல்லியாகணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் கடும் உத்தரவு போட்டிருக்கிறது. நேரு அவர்கள் வந்து இன்னும் 1 வாரம் அதிகபட்சம் 10 நாட்களுக்குள்ளாக பார்த்தீங்கன்னா கம்பி எண்ணப் போகிறார். அவர் அரசு செய்யப்படுவார். இது கண்டிப்பாக நடக்கும். இங்க திமுக ஆட்சியின் அவலங்கள் எந்த அளவுக்கு இருக்கிறது அப்படின்றத பாருங்க மக்களே. இதுல இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து சவுக்கு மீடியா வந்து முற்றிலுமாக மூடிவிட வேண்டும் அப்படின்னு சொல்லி கங்கணம் கட்டிட்டு திரிகிறார்கள் இந்த திமுக அரசு. அதாவது இத்தனை சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. காவல்துறை என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ற கேள்வியெல்லாம் பொதுமக்களும், சமூக ஆர்வலரும், அரசியல் பிரமுகர்களும் கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. ஆனா, இங்க வந்து பாத்தீங்கன்னா, நம்ம அதான் சொன்னாங்க அடையார் இந்த சம்பவங்கள், அதுக்கப்புறம் வந்து கேண்டீன்ல அந்த கலைக்கல்லூரியில கேண்டீன் நந்தனம் கல்லூரியில நடந்த இந்த கேண்டீன் பாலியல் வன்கொடுமை, அதற்கப்புறம் கல்குவாரியில இங்க அடிதடி பிரச்சனைகள், இங்க ஏகப்பட்ட பிரச்சனை இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கிற இந்த சமயத்துல, இங்க வந்து சவுக்கு சங்கர்களை நோண்டுறதுக்கு பாத்தீங்கன்னா, எத்தனை போலீஸுங்க நீங்க போவீங்க? இந்த மாரி கைது செய்யும் சம்பவம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கும் பொழுது, தற்போது அங்க சவுக்கு மீடியால பணியாற்றும் நிதிஷ் அவர்கள் கடைசியா ஒரு வீடியோ போட்டு பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயங்கள சொல்லியிருக்காங்க. என்னன்னா, இதுல வந்து சவுக்கு சங்கர் அண்ணன் அவர்களை வந்து இனிமே அவர வந்து தொந்தரவு செய்ய விரும்பல. எங்கள தொந்தரவு செய்வதற்கு அவங்களுக்கு துணிஞ்சுட்டாங்க. நாங்க வந்து ஒண்ணா இனிமே வீடியோ போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அது சம்பந்தமா அடுத்தடுத்து யாரெல்லாம் வீடியோ போடுவார்களோ, அவர்கள் மீது சம்மன் கொடுக்கப்பட்டு, விசாரணை கலைக்கப்பட்டு, பார்த்தீங்கன்னா, அவர்கள் மீது சட்டங்கள் பாய்ந்து, அவர்களை எப்படியாவது சவுக்கு மீடியாவிலிருந்து ஓடிவிட செய்ய வேண்டும். அப்புறம் எப்படி ஒரு சவுக்கு மீடியா நடத்துவார் அப்படின்ற எண்ணத்தோடு செயல்படுகிறது. அது மட்டும் இல்லாம சவுக்கு மீடியால வேலை செய்யும் கேமராமேன்லருந்து எடிட்டர் அனைவர் மீதும் சம்மன் கொடுக்கப்பட்டு, விசாரணைக்கு அழைக்கப்பட்டு, பார்த்தீங்கன்னா, அவர்களை எல்லாம் மன உளைச்சல் ஏற்படுத்தப்பட்டு, சவுக்கு மீடியால நீங்க வேலையே செய்யக்கூடாது அப்படின்ற விஷயங்களுக்கு முற்பட்டிருப்பதாகவும் பார்த்தீங்கன்னா, இதற்கு மேல சவுக்கு மீடியா மூடப்படும். அதாவது இதுக்கு எல்லாமே வந்து இந்த மு.க. ஸ்டாலின் அரசு தான் காரணம். எங்கள பார்த்தெல்லாம் இவங்க பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 23 வயது பையன் சொல்ற அளவுக்கு சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு இருக்குன்றத மக்களே நீங்களே பாருங்களேன். எந்த அளவுக்கு அந்த குட்டி பையன் வந்து பேசுறான்னு மட்டும் பாருங்க. இந்த அரசு அவர்கள் மீதெல்லாம் சம்மன் கொடுக்கப்பட்டு, விசாரணைக்கு அழைக்கப்பட்டு, பார்த்தீங்கன்னா, வேற மாரி ஒரு ரூட்ல போகுமா? போகும். அந்த மாரி தான் இங்க சம்பவங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கிறது. அதையும் நீங்க கண்கூட தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஆனால், இங்க வந்து இந்த 20 வயதுக்கு உட்பட்ட நபர்கள் எல்லாம் கஞ்சா குடித்துவிட்டு இங்க ஏன்னா பொருள்கள் அதாவது இந்த ஆயுதங்களை வைத்துக் கொண்டு திரிந்து கொண்டிருக்கும் இந்த சம்பவங்களும் பார்த்தீங்கன்னா, அங்கு அசம்பாவிதங்கள் ஏற்படுவதும் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிறது. இதையும் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது இந்த அரசு. இது பார்த்தீங்கன்னா, சமூக வலைதளங்கள்ல தொடர்ந்து பதிவிட்டு வந்தாலுமே, இதை இந்த பொம்மை முதல்வர் வந்து கண்டுகொள்வதே இல்லை. இந்த திராவிட மாடல் அரசு வந்து எந்த அளவுக்கு கேவலமா ஆட்சி செய்து, கேவலம் நடந்துக்குன்றது இன்னும் அடுத்தடுத்து போனோம்னு வச்சுங்களேன், "ஐய்யய்யோ! இப்படியா? ஐய்யய்யோ! இப்படியா?" அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் வந்து இருக்குதே தவிர, இங்க வந்து சிறப்பான ஒரு ஆட்சி நடந்ததுன்னு ஒரு கடுகளவு கூட சொல்றதுக்கு இல்லன்னு வச்சுக்கங்களேன். அந்த மாரி சம்பவம் அடுத்தடுத்து நடந்துகிட்டே இருக்கிறது. இதுல வந்து இந்த ஆபாச நடிகை, அதாவது இன்ஸ்டாகிராம்ல ஆபாசமாக பார்த்தீங்கன்னா, நடனம் ஆடும் இந்த நடிகையை வைத்து பார்த்தீங்கன்னா, கல்வி விழிப்புணர்வு வீடியோ போடலாமா? இந்த கல்வி விழிப்புணர்வு வீடியோ போட்டு, அவங்க வந்து அட்வைஸ் பண்ற மாரியும், அவங்க ஏதோ கல்வித்துறையில பெருசா ஏதோ பண்ண மாரி, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோக்கள்லாம் போட்டுட்டு இருக்கும்போது, சமூக வலைதளங்கள்ல
நம்ம விஜய் ரசிகரான விர்ச்சுவல் வாரியர்ஸ்லாம் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுல வந்து மகேஷ் பொய்யாமொழி தான் அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸா. எந்த மாரி க்ளோஸு? இங்க நடந்த சம்பவங்கள் இப்பலாம் நம்ம பார்த்தோமே. சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு. அந்த அளவுக்கு ரொம்ப க்ளோஸ் போல தெரிகிறது. இதெல்லாம் வந்து முதல்வர் கண்ணுக்கு படுமா? இதுவரையும் உங்க ஆட்சியாளர்கள் எல்லாமே செய்யும் விஷயங்கள் எல்லாம் நீங்க என்ன வேணா பண்ணிக்கங்க. எனக்கு அடுத்தடுத்து நான் ஆட்சி அமைக்கணும். அடுத்தடுத்து நான் பார்த்தீங்கன்னா, இங்க முதல்வரா இருக்கணும். எனது ஆட்சி கீழ தான் நீங்க மக்கள் எல்லாம் வந்து அல்லோலப்படணும். நாங்கள் அப்படியே கார்ல வருவோம், ஓட்டு கேட்போம். பார்த்தீங்கன்னா, ரூ. 200 காசு குடுப்போம். பார்த்தீங்கன்னா, கூட்டம் போடுவோம். அதுக்கப்புறம் அங்க பிரியாணி பொட்டலங்கள்லாம் வச்சிருப்போம். ஆனா வந்து மக்களுக்கு குடுத்தோமா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது. தண்ணி இருக்குதா இல்லையான்னு தெரியாது. ஆனால் கூட்டத்தை காட்டி, காட்டி பொய் சொல்லி பிரச்சாரம் பண்ணியே நாங்க ஆட்சி அமைப்போம் அப்படின்றதுலயே நீங்க கவனம் செலுத்துனீங்கன்னா, இதெல்லாம் யார் முதல்வர் வந்து அனுபவிக்கிறது? நீங்களே சொல்லுங்களேன். மக்கள் எந்த அளவுக்கு வந்து அல்லோலப்பட்டிருக்கான்னு பாருங்க. உங்க கட்சியை சார்ந்த இந்த எம்எல்ஏ, எம்பி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கவுன்சிலர் வரைக்கும் இருக்கிறவங்கலாம் எவ்ளோ கேவலமா, கீழ்த்தரமா நடந்துக்கிறாங்கன்னு பாருங்க. உங்க பையனோட ரொம்ப நெருங்கியவர் தான் இந்த மகேஷ் பொய்யாமொழி. அவங்களுக்கும் இந்த டீச்சர், அதாவது இந்த இந்த ஆபாச நடிகையோட டீச்சருக்கும் ரொம்ப நெருக்கமா, அதையும் கொஞ்சம் என்னன்னு பாருங்களேன். கொஞ்ச காலமா பார்த்தீங்கன்னா, இந்த சேகர் பாபு அப்படின்றவரு அடிக்கடி மீடியால வந்துகிட்டு இருப்பாரு. இப்ப மா சுப்பிரமணியம் அவர்கள் வந்து வந்துகிட்டே இருக்கிறாரு. அவர்ட்ட செய்தியாளர் நெறைய விஷயங்கள கேட்டாங்க. அப்போ ஒரு விஷயத்த கேட்டாங்க. அதாவது சார் அடையார்ல வந்து தினம் வடமாநிலத்தை சேர்ந்த ஒரு 3 பேரையும் வந்து வடமாநிலத்தை சேர்ந்தவர்களே வந்து ஏன்னா பலிகேடு ஆக்கி அங்கங்க தூக்கி போட்டு போனா இந்த சமூகத்த பத்தி என்ன சொல்றீங்கன்னு கேட்கும்போது, அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு எனக்கு தெரியலயேங்கிறாரு. தெரியல, நியூஸ் பார்க்கல, அவர் வேலை இருந்தது. இப்படி சொல்லிட்டு போயிட்டா பிரச்சனை இல்லங்க. பின்னாடி ஒருத்தர் குசு குசு குசுன்னு என்னமோ சொல்றாரு. சொன்னதுக்கப்புறம் இவரு என்னமோ அது அடுத்து என்ன பண்றாருன்னா, போலீஸ் வந்து அதுக்கு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கிறது. அத வந்து பார்வையிட்டுக் கொண்டு இருக்கிறார்கள். அடுத்த கட்ட நடவடிக்கை போய் கொண்டிருக்கிறது. பாய்கிறது அவரின் மீது. அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி அதாவது இந்த வடமாநிலத்தை சேர்ந்தவர்களாம். இப்ப நான் எப்படி சொல்ற மாரில, அந்த மாரி அவரு பார்த்தீங்கன்னா, இவரு வந்து வந்தாரு. அங்க வந்து இந்த மாரி ஒரு அசம்பாவிதங்கள் நடந்துருச்சு. அதுக்கு வந்து கண்டிப்பா அரசு பாதுகாப்பு குடுக்கணும். சம்மந்தம் இல்லாம பேசுறாரு. ஏப்பா! நீங்க பார்க்கலன்றது சொல்ட்டு போயிருங்களேன். இதெல்லாம் தெரிஞ்சு தான் ஆவணுன்றதெல்லாம் கிடையாது. ஆனால் தெரியணும். உங்கள நம்பி தான் இங்க மக்கள் இருக்கிறாங்க. அதனால நீங்க தெரிஞ்சுக்காமயும் இருக்கிறது உங்க பிரச்சனை. தெரிஞ்சுக்காம இருக்கிறதையும் வந்து தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஒருத்தர் சொன்னதுக்கப்புறம் தெரியாம நடிக்கிறீங்க பாருங்க ஒரு நடிப்பு. எப்பா! நீங்கலாம் வந்து இந்த சூரியன் மறைகிறது, அதுக்கப்புறம் விடிகிறது அப்படிங்கும்பொழுது நாங்களுக்கெல்லாம் சூரியன் வந்து மறைகிறதா? இல்லையா? அப்படின்னே தெரியல. ஏன்னா பகலும் வந்து இருட்டா தான் தெரியுது. ஆனா, நீங்கலாம் நல்லா அதான் தூங்கிவிட்டு ஏதாவது சொல்ல தான் தோணுது. வாய் வந்து உளறுதுங்க. என்னன்னா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, YouTubeலயும் பெரிய பிரச்சனை. ஏதாவது வார்த்தை விட்டா வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோவ பிளாக் பண்ணிடுறாய்ங்க, சேனல பிளாக் பண்ணிடுறாங்க. இந்த ஒரு பிரச்சனையும் போயிட்டு இருந்தா எதுவும் பேச முடியல. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கீழ்த்தரமான ஒரு ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது. இதுல வந்து சட்டம் ஒழுங்கும், சமூக நீதியும் பார்த்தீங்கன்னா உச்சகட்டத்துல அதாவது எங்க ஆட்சியில தான் வந்து சிறப்பா நடந்துக்கிட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அங்க போயி கனிமொழிய தூதி அனுப்பி பார்த்தீங்கன்னா, இந்த கூட்டணி விவகாரத்துல கால்ல விழுந்து கெஞ்சி, என்னதான் இங்க வந்து அப்படியே அமைதியா இதுல வந்து தான் விஜய் வரணும் அத பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கூட்டணி வாங்க வாங்கன்னு அவர் கூப்பிட்டுட்டு இருக்காரு பார்த்தீங்களா? ஏதோ ஒரு விஷயத்துல கூட்டணி அமைந்து நம்ம ஒரு ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லி அவர் விருப்பத்த தெரிவிக்கிறார். ஆனால் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, போயி சைலன்ட்டா கால்ல விழுந்து கெஞ்சி, அப்படியே பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி ஒரு பாவலா பண்ணி வந்துர்றது. ஆனால் அங்க போயி சரண்டர் ஆனது யாருக்குமே தெரியாமயா போயிரும்? இந்த சம்பவம் நடக்காமயா இருக்கு? இந்த பக்கம் இன்னொரு விஷயம் நடக்குது. இந்த திருமாவர்மர் இருக்காரு பார்த்தீங்களா? ராஜேந்திரன் சோழன் இவரெல்லாம் தமிழரே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இதுல ஒரே விஷயம் என்ன தெரியுமா? நம்ம தமிழ் தேசியவாதிகள்லாம் கூறுறது என்ன தெரியுமா? நம்மளும் தமிழ் தேசியவாதி தான். நம்மளும் சேனல் தெரியும். தமிழ் தேசிய குரல் தான் வச்சிருக்கிறான். இவருக்கு ஒண்ணு சொல்லிக்கலாம். வரலாற்றுல நிறைய வந்து தவறான பதிவுகளும், தவறான புக்குகளும் எழுதிக் கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் உண்மையான வரலாற்று பதிவு என்னன்னு திருமாவர்கள் படிச்சுட்டு பேசினா நல்லா இருக்கும். அப்படி இல்லன்னா தமிழ் தேசியவாதிகள் இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க கூட உட்கார்ந்து ஒரு விவாதம் நடத்திட்டு அதுக்கு பதில் கூறுனா சிறப்பா இருக்கும் அப்படின்றத இந்த சொல்லிக்கிறேன். இந்த மாரி பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து இந்த 5 வருட காலமாக தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு எந்த அளவு சந்திச்சிருக்குதுன்னு நீங்க பார்த்துக்கங்க மக்களே. நமக்கு ஒண்ணும் இந்த 1 வாரம் தான். 1 வாரம் சொன்னதுக்கே இவ்வளவு நேரம் போயிட்டு இருக்கு அப்படின்னா, நீங்க 5 வருட காலம் நடந்தத சொன்னேன்னு வச்சுங்களேன், நம்மளால சொல்லவும் முடியல. இங்க வாழவும் முடியாத நிலையில தான் இருக்கிறோம். இந்த மாரி தமிழ்நாடு முழுவதும் நடக்கும் அனைத்து விஷயங்களையும் தொடர்ந்து அலசுவோம். தொடர்ந்து பேசுவோம். தொடர்ந்து தமிழ் தேசிய குரல் இணைந்திருங்கள். தமிழ் தேசிய குரல் மகேஷின் அன்பு வணக்கம்.